In this class we are going to discuss about shortest soft first scheduling algorithm. So the shortest soft scheduling வந்து two category இருக்கு, preemptive இருக்கு, non preemptive scheduling இருக்கு. So இப்போ நம்ம பார்க்க போற algorithm வந்து என்னது அப்படினா non preemptive scheduling algorithm. So இதை எப்படி வந்து allocate பண்ணுது அப்படினா நம்மளுடைய processல எந்த processக்கு கம்மியான smallest CPU burst time இருக்கோ அந்த process வந்து first execute பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஷெட்யூலிங் அல்காரிதத்தில் வந்து நமக்கு சிபிஓ வந்து அலோகேட் பண்ணுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 5 ப்ராசஸ் எடுத்துப்போம், P1, P2, P3, P4 அண்ட் P5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு ப்ராசஸோடைய அரைவல் டைம் வந்து இங்கே கொடுத்துருக்கிட்டாங்க. ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ P1 அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு வந்து 1 கம்ப்ளீட் ஆகக்கூடிய டைமிங் வந்து 1 அப்படின்னு இருக்குது. P2, P3, P4, P5 5, 1, 6 அண்ட் 3 அப்படின்ற மாதிரி சிபியூவோட எக்ஸிக்யூஷன் டைமிங்கை வந்து நமக்கு டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து அலோகேட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம என்ன சார்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கான் சார்ட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அரைவல் டைம் வந்து செக் பண்ணுறோம். அரைவல் டைம் 0 அப்படின்னு இருக்கும்போது நமக்கு எந்த ப்ராசஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ரெடிக்யூவில் வந்து பிளேஸ் ஆகும் அப்படின்னா அரைவல் டைம் 0 அப்படிங்கிறதுல P4 அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ரெடிக்யூவில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த டைமில் நமக்கு எந்த ப்ராசஸுமே இல்லை அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சிபியூக்கு வந்து P4 அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து அலோகேட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ அலோகேட் பண்ணிவிட்டு அந்த P4 எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமிங் எடுத்துக்கு அப்படின்னா 6 மில்லி செகண்ட்ஸ். ஸோ அப்போ 6 டைம் யூனிட் வரையில் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா P4 தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன் அப்படின்னா இது வந்து நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங் அல்காரிதம். ஸோ அப்போ P4 வந்து கம்ப்ளீட் பண்ணுற வரையில் அந்த CPU வந்து வேறு எந்த ப்ராசஸ்க்கும் அலோகேட் பண்ண மாட்டோம். ஸோ 6 டைம் யூனிட் வரையில் நமக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்படின்னா P4 அப்படிங்கிற ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த 6 டைம் யூனிட் ரீச் ஆகிறதுக்குள்ள வேறு என்னென்ன ப்ராசஸ்லாம் ரெடிக்யூவில் வந்து ரீச் ஆகுது இது பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ அரைவல் டைம் 1ல் வந்து P2 வந்து ப்ராசஸ் அவைலபிளாக இருக்குது. டைம் 2ல் வந்து 2 ப்ராசஸ் வந்து வருது. ஃபஸ்ட்டு P1 வருது, அடுத்து P5 அப்படின்றது வருது. அடுத்து டைம் யூனிட் 4 அப்படின்றதுல P3 அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நமக்கு ரெடிக்யூவில் இந்த மாதிரி 4 ப்ராசஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிளேஸ் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த ப்ராசஸ்க்கு CPU அலோகேட் பண்ணணும் அப்படின்றது இந்த அவைலபிள் ப்ராசஸில் எந்த ப்ராசஸ்க்கு கம்மியான CPU டைமிங் இருக்கும் அந்த ப்ராசஸ் வந்து அலோகேட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் P2, P1, P5, P3 அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு P2ங்கிற ப்ராசஸ்க்கு வந்து 5 வந்து யூனிட் டைம் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி P1க்கு 1, P5க்கு வந்து 3, P3க்கு வந்து 1 அப்படிங்கிற டைம் யூனிட் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ இதில் எது வந்து ஷார்ட்டஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P1 அண்ட் P3 இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 டைம் வந்து 2 ப்ராசஸோடைய டைமிங் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த ப்ராசஸ் அரைவல் ஆகுதோ அந்த ப்ராசஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அது வந்து P1. ஸோ அதனால் P1 அலோகேட் பண்ணிக்கிறோம். அதனுடைய டைமிங் வந்து 1. ஸோ 6 + 1 7. அடுத்து P3 வந்து ஷார்ட்டஸ்ட் டைமிங்காக இருக்குது. ஸோ P3 அலோகேட் பண்ணிடுறாங்க. 7 + 1 வந்து 8. நெக்ஸ்ட் வந்து P5 அண்ட் P2 இருக்குது. P5க்கு வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3ங்கிற டைம் யூனிட் இருக்குது. P2க்கு வந்து 5ன்றது இருக்குது. ஸோ இதில் எது ஸ்மாலஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P5 ப்ராசஸ். ஸோ அதனால் P5க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா CPU அலோகேட் பண்ணிடுறோம். ஸோ அங்கே வந்து 3 அப்படின்றனால 8 + 3 11 அப்படின்ற டைமிங் வருது. லாஸ்ட்டாக என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா 5ங்கிற இது P2ங்கிற ப்ராசஸ் அதனுடைய டைம் யூனிட் வந்து 5. ஸோ அப்போ 11 + 5 = 16 அப்படிங்கிறதுல P2 ப்ராசஸ் வந்து அலோகேட் பண்ணிடும். ஸோ இப்போ டோட்டல் டைம் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 16. ஸோ இந்த CPU போஸ்ட் டைம் ஆட் பண்ணினாலும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 16 வரும். ஸோ அடுத்து இதில் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸோடைய டர்ன் அரவுண்ட் டைம் என்ன, வெயிட்டிங் டைம் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீஷன் டைம் கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸோடைய கம்ப்ளீஷன் டைம் என்ன அப்படிங்கிறது P1 எங்கே கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா 7ல், P2 வந்து 16, P3, P4, P5 அப்படின்னா எங்கே கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ P3 வந்து 8, P4 வந்து 6, P5 வந்து 11 அப்படிங்கிற யூனிட்ல வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா டர்ன் அரவுண்ட் டைம் அண்ட் வெயிட்டிங் டைம். டர்ன் அரவுண்ட் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்குது டர்ன் அரவுண்ட் டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ வெயிட்டிங் டைம் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஸோ இந்த வேல்யூவை வச்சு நீ சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா டோட்டலாக இதை ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராசஸோ அதை வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஆட் பண்ணி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 39 / 5. ஸோ 31.8 வருது. ஸோ
7.8 வரும். ஸோ இங்கே லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 23/5 4.6 அப்படிங்கிறது ஆவரேஜ் வெயிட்டிங் டைமாக கிடைக்கும். ஸோ இருக்கிற அல்காரத்திலே நமக்கு மினிமம் ஸ்மாலஸ்ட் டர்ன் அரவுண்ட் டைமும் வெயிட்டிங் டைமும் எந்த அல்காரத்தில் கிடைக்கும் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் சாஃப்ட் ஷெட்யூலிங் அல்காரத்தில் வந்து நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ.